என் பேர் திரிபுர சுந்தரி. நான் 1931 பிறந்தேன். 95 ஆக போகிறது வயசு. எனக்கு பயம், இந்த வயசில் நான் வெளியில் சாப்பிட்றதுக்கு பயந்துட்டு தான் சாப்பிடுவேன். ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குப்பா. அதனால் நான் மாலு கிச்சனில் நான் 15 நாள் சாப்பிட்டேன். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒன்றும் பண்ணலை, குழந்தைகளுக்கும் ஒன்றும் பண்ணலை. அது ஃப்ரூட் பச்சடி எஸ்பெஷலி அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. சென்னைக்கு போயிட்டு இருந்தேன், கையில் எடுத்துன்னு கூட போனேன். ஃப்ரூட் பச்சடி, பாயசம், அப்புறம் எஸ்பெஷலி லெமன் பிக்கிள், அது பெஸ்ட்டு. அது பழைய நாள் இது மாதிரியே இருந்தது. மாப்பிள்ளைகள் எல்லாம் நல்லா சாப்பிட்டா, எல்லோரும் ஒருத்தருக்கும் ஒன்றும் பண்ணலை. ரசம் தான் மெயின் நமக்கெல்லாம். அது ரொம்ப நல்லா இருந்தது. ரசம் வீட்டில் பண்ணுற மாதிரியே இருந்தது. அந்த கொத்தமல்லி வாசனையோட அது அருமையான ரசங்கள் எல்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. டைமில் கரெக்டாக வந்துடும். எந்த டைம் சொல்கிறோமோ அந்த டைமில் கரெக்டாக அனுப்பிச்சுடுவாள். அது ஒரு திருப்தியாக இருந்தது எனக்கு. அதனால் எல்லாரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எல்லோரும் அங்கே மாலு கிச்சனில் வாங்கி சாப்பிட முடியாதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எல்லாருக்கட்டும். குழந்தைகளை கூட திருப்தியாக இருக்குது எனக்கு. அது நீங்கள் பண்ணுறது அந்த வீட்டில் பண்ணுற மாதிரியே இருக்குது. எனக்கு திருப்தியாக இருந்தது. எனக்கு திருப்தியாக தான் இருந்தது, நிஜமாகவே நான் சொல்கிறேன். அது அப்போ எனக்கு ஒன்றும் மண்டலை, பயமாக தான் இருந்தது. எனக்கு வெளியில் சாப்பிட்டா ஒத்துக்காது, எங்கேயுமே நான் சாப்பிட மாட்டேன். கல்யாணங்களில் போனால் கூட கொஞ்சம் பயந்துட்டு தான் சாப்பிட்டு வருவேன். இது திருப்தியாக இருந்தது எனக்கு. அதில்